உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகிற்சோதியன் அம்பலத்து ஆடுவன் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். நடையுடையும் மலைமகள் துணையென மகிழ்வர். பூத வினைப்படை நின்று இசை பாடவும் ஆடுவர். பூத வினைப்படை நின்று இசை பாடவும் ஆடுவர். அவர் படை சடை நெடுமுடி அதோர் புனலர். அவர் படை சடை நெடுமுடியதோர் புனலர். வேதமோடு ஏழிசை பாடுவர். ஆழ்கடல் வெண்திரை இறை நுரை கரை ஒரு ஆழ்கடல் வெண்டிரை இறைந்து நுரை கரை பொருது விம்மி நின்று அயலே. தாதவிழ் புன்னை தயங்கு மலர் சிறை வண்டரை எழில் பொழில் குயில் பயில். எழில் பொழில் எழில் பொழில் குயில் பயில் தருமபுரம் பதிய. என்ன அருமையான தமிழ் பாருங்க. எழில் பொழில். எழில்னா அழகு, பொழில்னா பூஞ்சோலை, குயில்னா தெரியும், பயில்னா அந்த குயில் கூவுகின்ற தருமபுரம் பதிய. எழில் பொழில் குயில் பயில் தருமபுரம் பதியேன்னு பாடுறார். இப்படி 10 பாடல்கள். இப்பாடலை உண்மையிலேயே தம் யாழிலிட ஆனமட்டும் பாணர் முயலுவர். இசையா நிலைக்கே, அது இசையலை, இசைந்தால் அது இசை, இசையலை, இசையா நிலைக்கே ஏகமாய் வருந்துவர். சுற்றியுள்ள ஊர் மக்களுக்கு இப்போதான் புரியும். சுற்றியுள்ள ஊர் மக்கள் ஆளுடை பிள்ளையின் ஆற்றல் அறிவர். ஊர் மக்களும் தவறறிந்து தம் பேச்சுக்கே தலைகுனிவர். என்ன முயன்றும் இப்பாடல் யாழிலிட முடியா திறம் கண்டு, நம்மால் முடியலேன்னு இவருக்கு மகிழ்ச்சி. அப்போ தான் ஊர் மக்கள் திருந்துவாங்க இல்லையா. தன்னால் முடியலேங்கிற வருத்தம் இல்லை, ஐயோ முடியலேன்னு மகிழ்ச்சி பட்டாராம். முடியா திறம் கண்டு மகிழ்வர் நம் யாழ்ப்பாணர். தம்மால் தாமே பிள்ளைக்கும் பாதிப்பு, தம்மால் தானே பிள்ளைக்கு பாதிப்பு வேதிப்பு சோதிப்பு என பாணர் உருகுவர். என் கை யாழாலன்றோ இதற்கெல்லாம் காரணம். என் கை யாழன்றோ இதற்கு காரணம். என் கையில் இருக்கிற யாழினால் அவருக்கு இசை அமைப்பது தானே இதற்கு காரணம். இந்த யாழ் தானே அதற்கு காரணம். வேண்டாம் இக்கருவி உடனே அழிப்பேன் யாழினை உடைக்க முயல்வர். இந்த யாழை ரெண்டாக முறிக்கிறதுக்கு ஆசைப்படுவார். இதனால தான் இந்த ஊர் மக்கள்லாம் அப்படி பேசினாங்க. என்னால் தானே இது நடந்தது, இந்த கருவியால் அல்லவா இந்த காழ்ப்பு வந்தது அப்படின்னு இந்த கருவியை நான் உடைச்சி போடுறேன் பார், இந்த கருவியை நான் முறித்து போடுகிறேன் என்பார். இது காணும் பிள்ளையும் இதை பார்க்குறார். பிள்ளை ஒரு புன்சிரிப்பை உதிர்த்து விட்டு பாணரை தடுத்து புத்தி சொல்வார். அந்த யாழை அப்படி தொட்டு அவருக்கு புத்தி புகழ்வார். அறத்தின் வழியாம் ஆண்டவன் திறமறிய, அறத்தின் வழியாம் ஆண்டவன் திறமறிய நம் பாடலும் யாழும் நடுவிலோ. என் பாட்டோ உன்னுடைய யாழோ இதெல்லாம் நடுவில் என்னையா. எவ்வளவு பெரிய திறம் கொண்டவன் பெருமான். அவனுடைய திறத்தை ஊருக்கு சொல்ல உலகத்துக்கு சொல்ல நாமெல்லாம் கருவிகள். அதுக்கு நடுவில் எம் பாட்டோ உன்னுடைய கருவியோ என்ன தூசு. நம் யாழும் என் பாடலும் உன் யாழும் நடுவிலோ புறத்தை தள்ளுக. இதெல்லாம் தூரத்தில் போ. புவிதனில் இவையோ பிரானை அளக்கும். பெருமானை அழகிலா சோதியன். அழகே இல்லை, அவனை அளக்கிறதுக்கு எந்த அளவும் கிடையாது. இந்த உன் பாட்டை என் பாட்டை வச்சும் உன்னுடைய கருவியை வச்சுமா அவனுடைய புகழை அளப்பது. தூரத்தள்ளு, புறத்தை தள்ளுக. புவிதனில் இவையோ பிரானை அளக்கும். போற்றலும் மக்கள் என்ன பண்ணாலும் போற்றட்டும். இன்னைக்கு போற்றவன் நாளைக்கு என்ன தூற்றுவான். தூற்றலும் யாவும் அவன் செயல். நம் வழி நடப்போம் மீட்டும் உன் யாழினை. பெருமானே யாழ்ப்பாணரே மீட்டும் உன் யாழினை. மீட்டும்னா என்ன? மீட்டுறது. மீண்டும் மீட்டும், மீட்டும்னா மீண்டும்னு ஒரு அர்த்தம். மீண்டும் மீட்டும் உன் யாழினை மீட்டுக வாழ்வினை. உன்னுடைய வாழ்க்கையை திரும்ப கொண்டு வாருங்க. மீட்டுக வாழ்வினை மீட்டுக யாழினை மீட்டும் மீட்டுக யாழினை. என்ன அருமையான வார்த்தை பாருங்க தமிழில். மீட்டுக உன் யாழினை மீட்டுக உன் வாழ்வினை. யாழினை மீட்டுக, உங்கள் வாழ்க்கையை மீட்டுங்க. மீட்டும் மீட்டுக, மீண்டும் மீண்டும் மீட்டுக.
ஓட்டுக வாழ்வினை ஓட்டுக, வாலிபானரே வாழ்க, மணியம்மையே நீவிரும் உடன் வாழ்க. இவரை மட்டும் வாழ்த்தலை, மணியம்மை, அந்த அவருடைய மனைவி பெயர் மணியம்மை. மணியம்மைன்னு நீங்கள் வேறு ஏதோ நினைவுக்குள்ளே கொண்டு வராதிங்க, நினைவுக்கு கொண்டு வந்தாலும் பரவாயில்லை. மதங்க சூழா மணியம்மை, மதங்க சூழா மணியம்மையே நீவிரும் உடன் வாழ்க. மொழிகேட்டு பாணரும் அமைதி கைக்கொள்வர், மொழிகேட்டு பாணரும் அமைதி கைக்கொள்வர், மெல்லவே நெஞ்சம் உறுதி கொள்வர், தல யாத்திரை தொடரும், பிள்ளை பெருங்கூட்டம் அடுத்து திருநள்ளாறு செல்லும், திருநள் ஆறு செல்லும், நல்லாற்று பதிகத்தின் சொல்லாற்றல் காண்போமா. மீண்டும் பாணர் யாழ் பதமாக இசைகூட்ட, மீண்டும் பாணர் யாழ் பதமாக இசைகூட்ட, சம்பந்தர் இசை மீண்டும் பாணர் யாழ் பதமாக இசைகூட்ட, சம்பந்தர் கைத்தாளம் இறை கூட்ட இறை காட்ட. அந்த பாடல் ரொம்ப அருமையான பாடல். இந்த பாடல் திரும்பவும் பின்னாடி மதுரையில் இந்த ஏட ஆற்றில் இடுற இடத்துல இந்த பாட்டு திரும்பவும் அங்கே வரும். இது இப்போவே ஞாபகப்படுத்துகிறோம் உங்களுக்கு. போகமார்த்த புன்முளையால், போகமார்த்த, இதெல்லாம் இசையோடு கேட்கணும். நாடகத்தில் அத்தனையும் அவ்வளவு செவிக்கின்போம். அந்த பிள்ளைகள், அந்த என்னுடைய நாடகத்தை பற்றி இன்னொன்று சொன்னேன்னா, என்னுடைய நாடகத்தில் 7 பேர் ஞானசம்பந்தர். பிறந்த குழந்தையில் ஆரம்பித்து 16 வயது ஞானசம்பந்தர் இறைவனோடு ஜோதியில் கலக்கிறது எல்லாருக்கும் தெரியும். கலக்கிற வரைக்கும் ஒரே பிள்ளையை வச்சுக்கிட்டு நம்ம கோவிலில் பார்க்குறோம் ஞானசம்பந்தருடைய உருவச்சிலையை. என்ன ஒரு 8 வயசு பிள்ளை மாதிரி இருக்கும். ஏன்னா 8 வயசில் தான் அவர் மதுரைக்கு போய் சமணத்தை அழித்து பாண்டியனது கூனை ஒழித்து நாட்டை செழித்து வந்தார். அந்த காட்சி தான் மக்கள் மனசில் பதிஞ்சுது. அதுக்கப்புறம் அவர் 16 வயசு ஞானசம்பந்தராக போனால் 16 வயசில் பிள்ளை எப்படி எடுப்பாக இருக்கணும், அந்த மாதிரிலாம் எந்த சிலையும் கிடையாது, எந்த ஊர்லேயும் கிடையாது. எனது நாடகத்தில் அந்த குறை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பிறந்த குழந்தைய கை குழந்தைய கொண்டு வருவோம். நாடகத்தில் 3 வயதில் தவழ்கின்ற குழந்தையாக காட்டுவோம். 7 வயசு உமநயத்துக்கு வேற ஒரு பொண்ணு, 8 வயசு 9 வயசுக்கு இன்னொரு குழந்தை, திருமுறைகள் போனால் அது இன்னொரு குழந்தை. இப்படி 7 குழந்தைகளை காட்டுவோம். கடைசியில் இந்த நாடகம் நிறைவு பெறும்போது 7 பிள்ளைகளையும் இந்த ஸ்டேஜில் வெளியே கொண்டு வந்து இவர்கள் அத்தனை பேரும் ஞானசம்பந்தர் என்று நாங்கள் அறிமுகம் செய்வோம். ரொம்ப மிகுந்த பொருள் செலவோடு நடத்திக்கிட்டு இருக்கிறோம், நடத்தணும் அப்படிங்கிறத உங்களுடைய வேண்டுதலை வேண்டிக் கொண்டு திரும்பவும் நம்ம உள்ளுக்குள்ளே போகிறோம். இந்த பாட்டு திருநள்ளாறு பதிகம். திருநள்ளாறுன்னா இப்போ எல்லாருக்கும் சனீஸ்வரனை தான் தெரியும், அங்கே உள்ள தனி ஈஸ்வரனை தெரியாது. பெரும் அந்த கோயிலில் நீங்கள் உள்ளே நுழைஞ்சாலே ரைட்டில் ஒரு இடத்துல சனீஸ்வரன் இருப்பார், அவ்வளோதான். ஆனால் அந்த கோயில் சிவன் கோயில், நம்ம யாருக்குமே தெரியாது. திருநள்ளாறு சனீஸ்வரனுக்கு போனையா அதான் கேட்பாங்க. இறைவனது ஆளுகைக்கு உட்பட்டவர்கள் தான் கிரகங்கள். நம்ம யாரையும் அதை பற்றியெல்லாம் நினைக்கிறதில்ல, பேசுறதில்லை. நவகிரக சுற்றுலா போவோம், அங்கங்கே வணங்குவோம், அங்கங்கே பரிகாரம் பண்ணுவோம், வந்துடுவோம். வீட்டில் உட்காந்து பெருமானை கும்பிட்டாலே போதும். வெயிறு தோழி பங்கான் படிங்க போதும், நீங்கள் நவகிரகத்தையும் வழிபட்டது கிடைக்கும். ஏன் வீட்டுக்குள்ளே இருங்க, காலையில் சூரியனை வானத்தில் பார்க்க மாட்டீங்க, அது ஒரு கிரகம். இந்த பக்கம் பார்க்க மாட்டீங்க, நீலா, அது ஒரு கிரகம். காலையில் எந்திரிச்சிங்கன்னா வெள்ளி சுக்கிரன் பார்க்கலாம், செவ்வாய் சாயங்காலம் 6 மணிக்கு செவ்வாயை பார்க்கலாம். எல்லாத்தையும் வானத்திலேயே பார்க்கலாம். நீங்கள் என்றைக்கு வானத்தை பார்த்தீங்க? இன்றைக்கி வானம் பார்க்கறதுக்கே வழி இல்லாமல் எல்லாரும் அப்பார்ட்மெண்ட்டில் உட்காந்துருக்கீங்க. வானம் பார்த்தால் நவகிரகத்தை வழிபடுகின்ற வாய்ப்பு உங்களுக்கு வரும். நம்ம வானம் பார்த்தோமா, இல்லை அழகான இந்த மாதிரியான கானத்தை பார்த்தோம், எதுவும் கிடையாது. வாழ்க்கைன்னா என்ன? நான் இன்ஜினியர், நான் ஐடி இன்ஜினியர், நான் வெளிநாடு யூஎஸ்க்கு போகிறோம், நான் ஆஸ்திரேலியா போகிறேன், இதான் வாழ்க்கையின் குறிக்கோளெல்லாம். நான் டாக்டர், எல்லாருமே டாக்டர் ஆகிட்டால் எவையன் நோயாளி, எவையன் நர்ஸு, எல்லாருமே இன்ஜினியர் ஆகிட்டால் யார் சித்தாளை, யார் பெரியாள்? என்னதான் வாழ்க்கை? என்னதான் நினைத்து கொண்டு இருக்கிற? ஒன்றுமே புரியலையே. வாழ்க்கையை பிறந்த உடனே குழந்தை வளர்க்குறது ஒரு பெரிய ப்ராஜெக்ட். நாங்கள்லாம் அன்னைக்கு அப்படியே வளர்ந்தோம், யாருக்கும் தெரியாமலே வளர்ந்தோம், வாழ்ந்தோம், இன்னும் வளர்கிறோம்.
இத்தனையும் செஞ்சு பிள்ளைய நல்லா வளர்த்தையெல்லாம் வச்சுட்டு அப்பா என்ன பண்ணால் அந்த பிள்ளை என்ன பண்ணிச்சு, வெளிநாட்டுக்கு போயிடுது. அப்பா வந்து இங்கே ஆதரவற்றோர் வெள்ளத்தில் அந்த ஆடம் புலம்பி கொண்டு உட்காந்துக்கிட்டு இருப்பார். பணத்துக்கு பஞ்சம் இல்லை, ஆனால் வளமில்லாத மனம். அந்த பையனுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை, அப்பாவுக்கு பையனையே கவலை. இதுதான் வாழ்க்கை. எனவே இந்த திருநள்ளாறுங்கிறப்போ சனீஸ்வரன்னு நினைக்காதீங்க. அங்கே திருநள்ளாற்றில் அழகான பெரிய சிவன் கோயில். இந்த திருநள்ளாற்றில் போனால் சிவபெருமானை வழிபடுறதுக்கு போங்க, சனீஸ்வரன் வீட்டிலிருந்தே வழிபடுங்க. சனீஸ்வரன் தான் உங்கள் கூட இருக்கிறானே, அப்புறம் எதுக்கு அவங்க அங்கே போய் வழிபடுறீங்க? போகமார்த்த பொன்முளையால் தன்னோடும், போகமார்த்த பூன்முளையால் தன்னோடும், பொன்கைலம் ராகமார்த்த பைங்கண் வெள்ளேற்று அண்ணல் பரமேட்டி, ஆகமார்த்த தோளுடையன் கோவண ஆடையின் மேல் தாகமார்த்த நம் பெருமான் மேயது நல்லாரே. நம் பெருமான் மேயது நல்லாரே. எங்கேயாவது ஒரு இடத்துல சனீஸ்வரனை பற்றி பாடியிருக்கிறாரு ஐயா. ஞானசம்பந்தர் பாடணும்ல, சனீஸ்வரன் உட்கார்ந்து இருக்கிற நல்லாரேன்னா பாடினாரு? இல்லை, கிடையாது. இங்கே பாருங்கள், எங்கள் ஊர் வலிதாயம், அதில் தலபுராணத்தில் என்ன எழுதியிருப்பான்? சந்திரன் வந்தான், இந்திரன் வந்தான், பரத்வாஜ முனிவர் வந்தார், அனுமான் வந்து இங்கே தினசரி வழிபடுறாருங்க. ஞானசம்பந்தர் 7ஆம் நூற்றாண்டில் வந்து இங்கே பாடுறாரு. பக்தரும் பொலி அம்மலர் புனல் தூவின்னு பாடுறார். பாடுற பெருமான் இத்தனை பேரும் வந்தான்னு பாடியிருக்கணும்ல, ஏன் பாடலை? அவ்வளவும் பொய். பின்னால் வந்தவங்க நாங்கள் ஊரில் அது இருக்குது இது இருக்குது அப்படின்னு, சில ஊரில் பாடல் பெறாத தலத்தெல்லாம் பாடல் பெற்றதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. பாடல் பெற்றதுனாலே என்னென்னு தெரியாதவங்கள்லாம் இந்த சைவத்தில் இருக்கிறாங்க. அதனால் சனீஸ்வரன் என்றால் நல்லாறு என்ற நினைப்பை விடுங்க, நல்ல வாழ்வு நமக்கு வந்து சேரும். தாகமார்த்த நம் பெருமான் மேயது நல்லாரே. பாணரும், அந்த பாட்டுக்கு பாணரும் மீண்டும் இங்கேருந்து யாழ் மீட்ட ஆரம்பிச்சிட்டார். பாணரும் மீண்டும் யாழ் மீட்ட பதிகமும் இசை பெறுமே, இசைந்த யாழ்ப்பாணரை சம்பந்தர் அரவணைத்து அன்பு செய்வர். திண்டாமைக்கு தான் எதிரி என்று காட்டிய புகழி நாயகன். புகழி நாயகன்னா சீர்காழி. புகழிங்கிறது பின்னாடி மதுரையில் வரும்போது சொல்கிறோம் உங்களுக்கு. மதுரையில் சீர்காழிக்கு 12 பேர். அந்த 12 பெயரில் ஒன்று புகழி. நம்ம புகழ் அப்படின்னு, எனக்கு நீதாண்டா புகழ் அப்படின்னு போனோன்னா அவன் புகழ் தருவானா. அதாவது புகழ்னா அடைக்கலம், நீ தான் எனக்கு புகழ், நீ தான் நான் உன்னிடம் அடைக்கலமானேன்னு போனால், புகழ் விரும்பி போனால் அவன் புகழ் தருவானா. அதனால் அந்த ஊருக்கு பெயரே புகழி. அந்த புகழி நாயகன் யார்? ஞானசம்பந்த பெருமான். திண்டாமைக்கு தான் எதிரின்னு தான் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் பக்கத்திலே வச்சிருக்கிறார் என்று காட்டிய புகழி நாயகன் இதை அமுல்படுத்த அல்லலுற்ற நேரங்களும் உண்டு. தல யாத்திரை நடுவே திருச்சாத்தமங்கை எனும் நல்லூர் செல்வார். திருச்சாத்தமங்கைங்கிற ஊருக்கு போவார். ஆங்கோர் அந்தன செல்வர், பெயரும் திருநீலநக்கர். முத்தி வளர்த்து, முத்தின்னு என்னங்க? காலையில் ஒரு வேள்வி, மத்தியானம் ஒரு வேள்வி, இரவில் ஒரு வேள்வி, 3 நேரமும் தீ வளர்த்து வீட்டுக்குள்ளேயே இறைவனை வழிபடுறவங்க முத்தி அந்தணர்கள் பேர். முத்தி வளர்த்து வேள்வி செய்யும் மரபினர். கொள்கை பிடிப்பில் மனைவியும் ஓர் முறை இவருக்கு புறம்பான சிலந்தி சரித்திரமும் உண்டு. திருநீலநக்கரின் புகழ் வரலாற்றை பேசி பின் பிள்ளையை தொடர்வோம். திருநீலநக்கரின் புகழ் வரலாற்றை பேசி பின் பிள்ளையை தொடர்வோம். நம்ம திருநீலநக்கரை பற்றி பேசலாம். திருநீலநக்கர்னு என்ன பொருள்னு நமக்கு தெரியணும் இல்லையா? நக்கர்னு என்ன பொருள்? யாராவது பேர் வச்சுருக்காங்களா? இன்றைக்கி பெரிய சைவர்கள்லாம் இருப்பாங்க, அடியார்கள், கொத்து கொத்தா கழுத்தில் உத்ராஷம் போட்டுட்டு படபடையாக நெத்தியில் விபூதி வச்சுட்டு வருவாங்க. மேல் சட்டை போட மாட்டாங்க. மேல் சட்டை போட்டால் அது சைவத்துக்கு எதிரிம்பாங்க. அவங்க வீட்டில் பிள்ளைக்கு என்ன பேர் வச்சிடலான்னு கேட்டால் அனுஷ்கா. பையனுக்கு பேர் என்ன? ஆதித்யன். இவனுக்கு என்ன பேர்? தனஞ்சயன். இவனுக்கு என்ன பேர்? கிருஷ்ணா. நீ சைவத்தில் இருக்கிறப்பா 63 நாயன்மார்கள்ங்கிற 63 பெயர் இருக்குது. அதுலேருந்து ஒரு 2 பெயர் உனக்கு கிடைக்காது? அது மாதிரியான கூட்டங்களை நான் பேசும்போது கேட்பேன் அவங்களை, எந்திரிங்கன்ட்டு.
யாருங்க அந்த அடியார்களை இவ்வளவு உத்ராஷம் தாங்குறீங்கள ஐயா, உங்கள் வீட்டில் என்ன 63 எந்த பையரையாவது தாங்கி யாராவது இருக்காங்களான்னு கேட்டால் 63 தெரியும் ஐயாம்பா. ஆனால் அந்த பெயரை வைக்கிறதுக்கு என் மகனோ மகளோ உடன்படலை. நீங்கள் சொன்னீங்களா? இல்லையா, சொல்லாதது தான் ஏன் தவறு. 2 தடவை சொன்னால் 3வது பிள்ளைக்கு வைப்பாங்க. எல்லாம் பேர் வைக்கிறாங்க. தீபிகா, என்னையா தீபிகான்னு என்ன அர்த்தம்? சினிமாவில் நட்சத்திரங்களோட பெயரை பெண்களுக்கு வச்சிடறாங்க. அனுஷ்கா, திவ்யா. ஆம்பளைகளுக்கு என்ன பேர்? 2 வரியில் இருக்கணுமா, 2 எழுத்தில் இருக்கணும், அப்போ தான் பேர் அப்புறம் ஏன்னா ஏயில் இருக்கணுமா, அப்போ தான் ஸ்கூலில் ஆல்ஃபபெட்டிக்கில் முதல் ரிஜிஸ்டரில் முதல் பேர் வருமா. இதே ஜோசியக்காரன் வேறு, இந்த நட்சத்திரத்துக்கு என்ன பேர், அது எங்கே பார்த்தேன், இந்த பேர் எங்கே பார்த்தேன், கூகுளில் பார்த்தேன் சார், நெட்டில் பார்த்தேன் சார். என்னையா அர்த்தம்? ஒரு பொண்ணோட குழந்தையோட பேர் அக்ஷயா. அக்ஷயனா என்ன? பிச்சைன்னு அர்த்தம். அக்ஷய பாத்திரம்னா பிச்சை பாத்திரம். அங்கே அதில் சோறு போட்ட சோறு வந்துக்கிட்டே இருக்கும். அது மீளாத பாத்திரம் அக்ஷய பாத்திரம். அக்ஷய பாத்திரம்னா ஓகே. உனக்கு அக்ஷயானா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்யா? அப்போ இன்னொரு குழந்தை, அதுக்கு என்ன? பிரதிஜ்ஞா. பிரதிஜ்ஞாவா அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியலங்க. ஜோசியர் சொன்னார். இந்த ஜோசியங்களுக்கு காசு வாங்கிட்டு சும்மா இருக்க மாட்டான். பீனாவில் பேர் வை, பானாவில் பேர் வை. பீனாவில் பேரே கிடையாதா? பானாவில் பேரே கிடையாதா? ஆனாவில் பேர் கிடையாதா? அக்ஷயா, அனுஷ்கா, அனுசுயா. அதாவது நான் ஏன் இதெல்லாம் சொல்ல வரேன்னா, திருநீல நக்கர் அழகான பெயர். நக்கர்னா என்னன்னு பொருள்னா நம்ம யாரும் கேட்கமா. நக்கர்னா நம்மவன் அர்த்தம். நக்கர்னா பேரே அர்த்தம் தெரியாது, அப்புறம் எப்படி அவன் நக்கர்னு பேர் வைக்கிறது? திரு நீல நக்கர். நீலன்னா யார்? பெருமான் நீலகண்டன். அந்த நீலகண்டனுக்கு நம்மவனா, நீலகண்டவனே நம்மவன் என்று சொல்லுகின்ற ஒருவன் திரு நீல நக்கர். நம்ம வைத்தறிச்சல பேசிக்கிட்டே போகலாம். இப்போ திரு நீல நக்கருக்குள்ளே போவோம். நீல நக்கர் நேர்கொண்ட நெஞ்சர், முத்தி வளர்த்தவர், கோல மனையாள் திருமேனி சிலந்தி நீக்க தன் எச்சில் தடவ சாலவே வெகுண்டு மனையாள் பிரிந்தார். காலத்தில் இறைவனும் கனவு மேனி காட்ட. இந்த கதையை உங்களுக்கு சொல்லிடுறேன். இவர் அன்றாடம் சிவ பூஜை பண்ணுறவர். சிவலிங்கத்துக்கு பக்கத்தில் உட்காந்து தினசரி காலையிலேருந்து மதியம் வரை இறைவனை வழிபடுவார். அலங்காரம், ஆராதனை எல்லாம் பண்ணுவார். பக்கத்திலே மனைவியும் இருந்து உதவி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதிலிருந்து நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கு கருவறைக்குள்ளே பெண்கள் நுழைவதற்கான அனுமதி இல்லை, யாரும் போகிறதில்லை. ஒருவேளை பெண்களுக்கே இஷ்டம் இல்லையா, இல்லை ஆண்களுக்கு அதில் இஷ்டம் இல்லையான்னு தெரியல. அன்றைக்கு பெண்களும் கருவறைக்குள்ளே இறைவன் வழிபாட்டில் ஈடுபட்டார்கள் என்பது இந்த நீலநக்கரின் செயல் மூலம் நமக்கு தெரியும். பக்கத்தில் இருந்து அம்மா கூட மாலை, இந்த மாலையேடு எடுத்து கொடுப்பாங்க, அந்த கயத்தேடு எடுத்து கொடுப்பாங்க, அந்த கரண்டி எடுத்து கொடுப்பாங்க, அந்த சந்தனத்தை எடுத்து கொடுப்பாங்க. பக்கத்திலே இருந்து வழிபட்டாங்க. அந்த அம்மாவும் மன ஈடுபாட்டோடு கணவனுக்கு உதவி செய்ய வேண்டுமே என்ற ஈடுபாட்டோடு அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. திரு நீலநக்கரின் மனைவி. என்ன ஆச்சுதுன்னா, எல்லாம் முடிஞ்சது, நேரம் ஆகிப்போச்சுது. கொஞ்சம் ஐயோ நேரம் ஆயிட்டுது, இறைவனுக்கு கடைசியாக அந்த ஆரத்தை காட்டணுமேன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. நினச்ச நேரத்தில் என்ன ஆகும், இறைவன் ஒரு சின்ன சோதனை கொடுக்குறான்.